தி இன்னசென்ட் டாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஊடகவியலாளர் திரு விவேகானந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியா முழுக்க ரொம்ப வருஷமாக பற்றி எறிகிற ஒரு பிரச்சனை வந்து இவிஎம் அப்படிங்கிறது. பல சர்ச்சைகள் வந்து இருந்தாலும் இந்த இவிஎம் சர்ச்சை வந்து ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு இருக்குது. பிஜேபி வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் காரணம். அதை ஒழிச்சிட்டோம்னா இங்கே ஓரளவுக்கு நமக்கு பிஜேபி ஜெயிக்க முடியாது, அவங்க என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சிடும் அப்படின்னு இவிஎம் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு புதிர் இருக்குது. அந்த புதிர் வந்து இப்போ களையப்பட போவதாக ஒரு செய்தி வந்திருக்குது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்றதும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானது. இப்போ தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்டிருக்க இந்த வெற்றிக்கும் பிஜேபிக்கும் இவிஎம்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு ரொம்ப நாளாக சொல்கிறாங்க. அது வந்து இந்த தேர்தலில் வந்து இன்னமும் கொஞ்சம் எல்லாரும் பரவலாக பேசப்படுது, இங்கேயும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ரிசல்ட் வந்தப்பே சொன்னாங்க ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு, இது வந்து இவிஎம் சரியாக இருக்கலாம், பிஜேபி சரியாக இருக்கலாம், கண்டிப்பாக வந்து இவர் வந்து ரீவாலுவேஷன் போடணும், பேப்பரில் ரீவாலுவேஷன் போடுவாங்க, இது வந்து ரீசெக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அழுத்தம் கொடுத்தாங்க அவருக்கு. அப்போல்லாம் எந்த பதிலும் சொல்லப்படலை. அவர் கட்சி தரப்புல இருந்தும் எதுவுமே சொல்லப்படவே இல்லை. எல்லாரும் கும்பிட்டுட்டே இருந்தாங்க, அவரோட தொண்டர்கள் அவரோட அபிமானிகள் எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஒன்றுமே பதில் சொல்லவே இல்லை. பார்த்தா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொளத்தூரில் இவிஎம் மிஷின் செக் பண்ணப்படுது அப்படின்னு ஒரு செய்தி வருது. எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா அது ஆரம்பிக்கப்பட்ட ப்ராசஸ்ஸு, அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லலை. திடீர்னு இப்போ வந்து இவிஎம் செக்குன்னு சொல்கிற செய்தி வருது. பண்ண போகிறதாக 2 நாள் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ எனக்கு என்னென்னா, இவிஎம்ங்கிறது வந்து ரீசெக் பண்ண முடியுமா, ரீவாலிடேட் பண்ண முடியுமா? அதை வந்து ஏற்கனவே வந்து சில பொன்ராஜ் மாதிரியான சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் இது வந்து ஹேக் பண்ண முடியும். எலான் மஸ்க் சொல்கிறாரு, ஆமாம் ஹேக் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறாரு. சில பேர் வந்து, ஆனால் இது வந்து எண்ணிக்கையில் என்னன்னா இவிஎம் வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து பெரும்பான்மையாக தான் இருக்கிறாங்க. பெரும்பான்மை பேருக்கு தவறு இல்லைங்கிறாங்க. சிறுபான்மையான ஆட்கள் தான் தவறுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த இவிஎம் மிஷின் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செக் பண்ண முடியுமா? எதுக்கு வந்து அன்னைக்கு அதுக்கு பதில் சொல்லாமல் இவ்வளோ நாள் ரொம்ப கமுக்கமாக இருந்துட்டு இப்போ வந்து இந்த இவிஎம் வேலிடேட் இந்த ரீசெக்கை திமுக எதுக்கு பண்ணுது? அன்னைக்கு எதுக்கு செய்தி கூட வெளியிடல, இவ்வளோ ரகசியமாக வச்சு எதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க? அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி அப்படிங்கிறது கொளத்தூர் தொகுதி. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோத்தது அப்படிங்கிறது எல்லாரையுமே பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகுச்சு. அப்போ அந்த கொளத்தூர் தொகுதியில் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்தின் சார்பில் இவிஎம் மிஷின்கள், அதாவது சிந்தாதிரிப்பேட்டையில் கொளத்தூர் தொகுதியினுடைய இவிஎம் மிஷின்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த இவிஎம் மிஷின்கள் மறுபடியும் திறக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. பெல் நிறுவனத்திலிருந்து என்ஜினியர்ஸ் வர வச்சு அந்த ஆய்வை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக தரப்புலேருந்து, ஸ்டாலின் தரப்புலேருந்து வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ போயிருக்கிறார். அதே மாதிரி தாவேகா தரப்பில் ஜெயித்த எம்எல்ஏ விஎஸ் பாபு, அவர் தரப்பில் இருந்தும் ஆட்கள் வந்திருக்கிறாங்க. 2 பேரையும் வைத்துக்கொண்டு 2 பேர் முன்னாடியும் அந்த இவிஎம் மிஷின்கள் பிரிக்கப்பட்டு இப்போ வந்து ஆய்வு நடத்தப்படுகிறது அந்த மிஷினில். இப்போ இந்த ஆய்வுக்கான புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சுது, இதனால் வந்து இது ஆய்வா ரீசெக்கா? இல்லை, அதான் ஆய்வுங்கிறது தான். இது எப்படின்னா, இதனுடைய புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 2024 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அது என்ன தீர்ப்பு அப்படின்னா, இந்த இவிஎம் மிஷின் மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குல்ல, இது வந்து தொடர்ச்சியான விவாதங்களாக எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சந்தேகங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, 2ஆவதா 3ஆவதாக வரக்கூடிய வேட்பாளர்கள். இப்போ கொளத்தூர் தொகுதியில் 36 கேண்டிடேட் நின்னாங்க. 36 பேரும் போட்டுலாம் கேட்க முடியாது, அப்ளிகேஷன் போட்டுலாம் திருப்பி இவிஎம்ஐ செக் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். 2ஆவது இடத்துலையும் 3ஆவது இடத்துலையும் வரக்கூடிய வேட்பாளர்கள் மட்டும் என்ன பண்ணலான்னா, எனக்கு இந்த மிஷின் மேலே சந்தேகம் இருக்குது, அதனால் எனக்கு வந்து இதை நீங்கள் வந்து அத்தென்டிகேட் பண்ணி செக் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன காலம் அப்படின்னா, ரிசல்ட் வந்து 1 வார காலத்துக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதே மாதிரி எவ்வளோ மிஷினை செக் பண்ண முடியும்? கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மிஷினையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ண முடியுமானா முடியாது. அதிகபட்சம் 5% இவிஎம் மிஷின்கள், ஒரு தொகுதி முழுக்க எத்தனை இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்பட்டுச்சோ அதில் 5% மிஷினை மட்டும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வழிகாட்டு நடைமுறை. அப்போ இந்த நடைமுறையின் அடிப்படையில் தான் கொளத்தூர் தொகுதி ரிசல்ட் வந்தோடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது, பல சந்தேகங்கள் வருது. ஒரு 8000 தொகுதி, 8000த்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் ஸ்டாலின் வந்து தோற்கிறாரு, விஎஸ் பாபு ஜெயிக்கிறாரு. இது எப்படி நடந்தது அப்படின்னும் போது, சரி நம்ம ஒரு
இந்த இவிஎம் மிஷின் மேலே நமக்கு சந்தேகம் இருக்குது. அப்போ இந்த மனுவை போடுவோம்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ அந்த அன்னைக்கு போட்ட மனு தான் இன்றைக்கி வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தினால எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போது சமீபத்தில் ஸ்டாலின் போட்ட மனு கிடையாது இது. தேர்தல் ரிசல்ட் வந்து ஒரு வார காலத்துக்குள்ளாக அவர் போட்ட மனு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினால ப்ராசஸ் பண்ணப்படுது. இன்றைக்கி அந்த ஆய்வு வந்து பரபரப்பாக நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து இல்லை, இப்போ வந்து ஒரு வார காலத்துக்குள்ளே பண்ணணுன்னீங்க. இப்போ வந்து ரீசெக் அது திரும்ப கவுண்டிங் பண்ணுவாங்களா? கவுண்டிங் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அப்படியா? என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டாலின் தரப்புலேருந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டு வந்தீங்களா 5% இவிஎம் மிஷின் தான் பண்ணணுன்னு. இப்போ கொளத்தூரில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 280 பூத்து 200க்கு மேலே பூத் இருக்குது. அதில் வந்து ஒரு 14 பூத்துக்கு இவங்க கேட்டிருக்காங்க ரீசெக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த பூத்து நம்பர்லாம் இருக்குது. 1, 4, 17, 28 இப்படி ஒரு 14 பூத் இருக்குது. இந்த 14 பூத்துலேயும் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பூத் செக் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு இந்த ப்ராசஸ் நடக்க போகுது. ஓகே. இப்போ ஏற்கனவே முந்தானத்து ஆரம்பிச்சிது இந்த நடவடிக்கை. அன்றைக்கே 2 முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் 2 பூத்தாக வந்து முடிச்சுக்கிட்டு வராங்க. அப்போ ஒரு வாரம் கழித்து இல்லை அதுதான் ரீசெக்கா ரீகவுண்டிங்கா எப்படி அது? அதுக்கு தான் நான் வரேன். என்ன அப்படின்னா இதில் 2 ஃபேஸ் இருக்குது. முதல்ல வந்து இதில் ரீகவுண்டிங் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம செக் பண்ண போகிறதே வந்து 14 பூத்து தான். ஓகே. நீங்கள் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்றுருக்கிறாருன்னா அது இவிஎம் மிஷினுடைய கவுண்டில் பிரச்சனையா இல்லையான்னு தெரியணும்னா நீங்கள் ஒட்டுமொத்த இவிஎம்மையும் செக் பண்ணணும். அப்போ தான் அதில் எந்த இடத்துல தெரியும். ஆமாம். அப்போ இங்கே 14 பூத்தை மட்டும்தான் செக் பண்ண போகிறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2 ஃபேஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னென்னா இவிஎம்மை அத்தன்டிகேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அத்தன்டிகேட்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தான் என்ஜினியர்ஸ் வந்துருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இவிஎம்மில் 3 மிஷின் இருக்கும். அதில் வந்து 3 யூனிட் இருக்கும். பேலட் யூனிட்னு ஒன்று இருக்கும், கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்கும், விவிபேட் யூனிட்னு ஒன்று இருக்கும். இந்த பேலட் யூனிட்டுங்கிறது தான் இந்த பேலட் யூனிட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நம்ம சிம்பிள்லாம் போட்டிருக்கோம் நம்ம ஓட்டு போடக்கூடிய மிஷின். அதான் பேலட் யூனிட்டுங்கிறது. இந்த கண்ட்ரோல் யூனிட்டுங்கிறது இந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருக்கும். அவங்க வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்டோட சுவிட்சை அழுத்தினதுக்கு பிறகு தான் நம்ம ஓட்டே போட முடியும். அப்போ அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் தான் நம்ம ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் பார்க்க முடியும். ரிசல்ட் எவ்வளோ பேருக்கு என்னென்ன ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் தான் பார்ப்பாங்க. 3வது விவிபேட் அப்படிங்கிறது நம்ம ஓட்டு போடுற மிஷினுக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஓட்டு போட்ட உடனே அந்த ஸ்லிப்பு விழும் இல்லைங்களா, அந்த எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கோங்கிற ஸ்லிப்பு விழும். அதான் விவிபேட் அப்படிங்கிறது. இப்போ இந்த 3 யூனிட்டுமே சரியாக வேலை செய்யுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஓகே. அதை செக் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட வேட்பாளர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட ஒவ்வொன்றுத்தையும் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி இது கரெக்டாக வேலை பார்க்குது அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்லேருந்து இப்போ 36 கேண்டிடேட் இருந்தாங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் சீரியல் நம்பர் இருக்கும். அந்த ஒவ்வொரு சீரியல் நம்பர்லேயும் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு காட்டுவாங்க. அப்போ அந்த ஓட்டோட எண்ணிக்கை வந்து இப்போ நம்ம வேட்பாளர்கள்ட்ட ஏற்கனவே அவங்க ஃபார்ம் 20ல் வாங்கியிருப்பாங்க. எந்தெந்த பூத்தில் நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த இப்போ 1வது பூத்தில் செக் பண்ணுறாங்கன்னா 1வது பூத்தில் நமக்கு ரிசல்ட் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபார்ம் 20ல் இருக்கக்கூடிய ரிசல்ட்டும் இந்த மிஷினில் காட்டக்கூடிய ரிசல்ட்டும் ஒன்றா இருக்குதா அப்படின்னு, ஒரே நம்பர் தான் இருக்குதா ரெண்டும் அப்படின்னு செக் பண்ணிக்குவாங்க. இல்லை ஏதாவது மாறி இருக்கான்னு பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு அடுத்த ப்ராசஸ் வரும். இதான் வந்து இது ஒன்றா இருக்குதா இல்லையான்னு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ். இது முடிச்சுட்டு 2வது ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா மார்க் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இவிஎம் மிஷினில் வந்து பேர்ன்ட் மெமரின்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா நீங்கள் பழைய காலத்து ஃப்ளாப்பி டிஸ்க் மாதிரின்னு வச்சிங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதில் நீங்கள் ஒரு முறை ஏதோ ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்றி அதில் வந்து ரீரைட் பண்ண முடியாது. ஓகே. இப்போ நீங்கள் இப்போ இருக்க பென் ட்ரைவ்லலாம் போட்டு டெலிட் பண்ணிட்டு திருப்பி ஏற்றிக்கலாம் இல்லை, அந்த மாதிரி பேர்ன்ட் மெமரியில் வந்து ஒரு முறை ஒரு டேட்டா அப்லோட் ஆச்சுன்னா அது அவ்வளோதான். அதை டெலிட் பண்ணவோ சேஞ்ச் பண்ணவோ முடியாது. அதான் இவிஎம்னுடைய பேஸ். ஓகே. அப்போ அந்த பேர்ன்ட் மெமரியில் இருக்கிற ரிசல்ட் தான் உங்களுக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் மாற்ற முடியாது பதிவானதுக்கப்புறம். அப்போ அதை காட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதிலாக இப்போ மிஷினை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி இருக்கிற டேட்டாவெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மிஷினை ரெடி பண்ணி இப்போ ஓட்டு போட்ட மிஷினையா? ஆமாம், அதை எல்லாத்தையும் எடுத்துருவாங்களா? உங்ககிட்ட காமிச்சதுக்கப்புறம் அந்த பேர்ன்ட் மெமரியை எடுத்துருவாங்க. அப்படியா? புதுசாக மிஷினை ரெடி பண்ணி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் போல் நடத்துவாங்க. அப்படின்னா மார்க் போல்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து வேட்பாளர்களுக்கு நடத்தி காட்டுவாங்க. சும்மா ஜென்ரலாக ஓட்டு போட்டு பார்க்குறது மிஷினில்.
ஒர்க் ஆகுதா மிஷின் அப்படி கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டிஎம்கே டிவிகேன்னு எல்லா சின்னமும் இருக்கும் இல்லைங்களா, இப்போ டிஎம்கேக்கு ஒரு 300 ஓட்டு, டிவிகேக்கு ஒரு 400 ஓட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஓட்டு போட்டு பார்ப்பாங்கன்னா, குறைந்தபட்சம் 500 ஓட்டு, அதிகபட்சம் 1400 ஓட்டு. 500லேருந்து 1400 ஓட்டு போடலாம் அதிகபட்சமாக. அப்போ அவ்வளோ ஓட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க திமுகவுக்கு 300, டிவிகேக்கு 400, இன்னொரு சின்னத்துக்கு ஒரு 200 அப்படின்னு போட்டு பார்த்துட்டு கடைசியில் ரிசல்ட்டு கிளிக் பண்ணி நம்ம போட்ட ஓட்டு கரெக்டான எண்ணிக்கையில் ரிசல்ட்டில் காட்டுதா அப்படிங்கிறத வேட்பாளருக்கு காட்டுவாங்க. ஸோ அப்படி காட்டும் பட்சத்தில் நம்ம இதில் போட்ட ஓட்டு இந்த ரிசல்ட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு ரிசல்ட் வரும் பட்சத்தில் அந்த மிஷினில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓட்டு போட்ட எண்ணிக்கை சரியாகத்தான் பதிவாகுது. அதனால் இதில் வந்து இந்த மிஷினில் பழுதோ இல்லை வேறு ஏதோ மாற்றமோ நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ரீவேல்யூஷன் கிடையாது, ஏற்கனவே போட்ட ஓட்டுகள் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏற்கனவே போட்ட ஓட்டு இருக்குதான்னு காமிச்சிருவாங்க. ஓகே. அதை காமிச்ச பிறகு நம்ம விவிபேட்டில் இருக்கக்கூடிய ஸ்லிப்பெல்லாம் எடுத்துலாம் எண்ண மாட்டாங்க. ஓ, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எண்ண மாட்டாங்க. ஆனால் விவிபேட்டோட வேலையே அதானே சொல்கிறாங்க. அதுக்கு வைக்கப்பட்டதுக்கான ரீசனே மிஷினில் போடுற ஓட்டும் அது வந்து மிஷின் நம்ம போடுற ஓட்டும் மேனுவலுக்கும் மிஷினுக்கும் உண்டான அந்த கனெக்டே அந்த விவிபேட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் அதை ஒத்துக்கல அந்த வாதத்தை. அப்புறம் எதுக்கு விவிபேட் தனியாக வைக்கிறாங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஓட்டு போட்ட உடனே நான் உதயசூரியனுக்கு போட்டேன், ஆனால் அது வந்து தாமரைக்கு போகுது ஓட்டு, நான் தாமரைக்கு போட்டேன் அது உதயசூரியனுக்கு போகுது இல்லை விசிலுக்கு போகுது அப்படிங்கிற இது வருது இல்லை மக்கள் பேச்சு. அப்போ அதை இல்லை அப்படி இல்லை அந்த கண நேரத்தில் நீங்கள் என்ன உறுதிப்படுத்திக்கலாம். அதை காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிங்கிறத வெறும் லைட்டு மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு எந்த ஓட்டு நீங்கள் போட்டிங்களோ அது ஸ்லிப்பாகவே வர மாதிரியான ஓட்டு போகிற அன்னைக்கு. ஆமாம், அன்னைக்கு அதை பார்த்து நீங்கள் உறுதி பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த மிஷினே தவிர அதை எடுத்து எண்றதுக்காக அதை வச்சில்லை அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் உறுதியாக சொல்கிறாங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு போடப்பட்டுச்சு. ஏடிஆருங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு மனு போட்டாங்க. அந்த மனுவில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இவிஎம் மிஷினில் வரக்கூடிய கவுண்ட்டையும் விவிபேட்டில் வரக்கூடிய சீட்டையும் எடுத்து ரெண்டுத்தோடைய கவுண்ட்டும் சேமாக இருக்குதான்னு 100% வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனு போட்டாங்க. அப்போ அது தேர்தல் ஆணையம் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு மறுத்தப்போ சுப்ரீம் கோர்ட்டும் அதை பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து விவிபேட் மிஷினை அதை எடுத்து எண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது மறுபடியும் பழைய ஓட்டு சீட்டு மாதிரி தான் அது, அதுக்கு மிஷினே தேவையில்லையே, திருப்பி அந்த ஸ்லிப்லாம் எடுத்து 100% கவுண்டிங் தான் ரீசெக் தானே பண்ணுவோம். ரீசெக் பண்ணுவோம், அதாவது மேனுவல் எப்போவுமே இருக்கணுங்கிறது தானே. இப்போ வந்து அதை உறுதிப்படுத்துறது தானே கேட்குறோம். இப்போ செக் பண்ணுறோம் இவிஎம் மிஷின் கரெக்டாக இல்லைன்னு எப்படி நம்ம வந்து உறுதிப்படுத்துறோம்? அதுதான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து 100% எண்ணணும் அப்படின்னா மிஷினே தேவையில்லை, சீட்டே போட்டு போயிடலாமே, சீட்டு எடுத்து எண்ணுறதுக்கு சீட்டு மிஷின் எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. அப்போ அதில் மாற்று கருத்து வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் 100% என்ன வேணாம், 50% எடுத்து கவுண்ட் பண்ணுங்கள். அப்போ அதில் ஓரளவுக்கு தெரியும் ஏதாவது மாறி இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அதையும் நிராகரிக்கிறாங்க. நீதிமன்றம் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுது. தேர்தல் ஆணையம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்குது. இதை எடுத்து எண்ணணும் அப்படிங்கிற நடைமுறைக்கு அவங்க ஒத்தே வரமாட்டுறாங்க. அப்போது நம்ம அசோக்வர்தன் செட்டின்னு ஒரு ஐஏஎஸ் இருக்கார் தமிழ்நாட்டில், ஒரு நம்ம இந்த மாநில உரிமை சார்ந்த கலைஞர் காலத்தில் ஐஏஎஸ் இருந்தவர், இப்போ மாநில உரிமை சார்ந்த குழுவில் இருக்கிறார் தமிழ்நாட்டில். அவர் ஒரு சஜஷன் வச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். அதில் வந்து என்ன சொன்னார்னா, அவர் வந்து நீங்கள் 50%ஓ 100%ஓ கூட பண்ண தேவையில்லை, அது வந்து ரொம்ப வேலைப்பழுவானது, சாம்பிளிங் பண்ணுங்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் மிஷின்ஸ் எடுத்து அந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய அந்த விவிபேட்டை எடுத்து மேட்ச் பண்ணி அதை வந்து மக்களுக்கு காட்டுங்க. அது ஒரு சின்ன டிரான்ஸ்பரன்சியை மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சஜஷன் வச்சார். அதையும் இவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக இவிஎம் அப்படிங்கிறது மேலே நீங்கள் எந்த சந்தேகத்தையும் எழுப்பக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்போ இப்போ இந்த ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா, குளத்தூரில் நடக்கிறது, இதை கூட சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது எந்த அடிப்படையில் அப்படின்னா, இவிஎம்ஐ யாராவது ஹேக் பண்ணிவிடுவாங்களோ அல்லது யாராவது வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்லாம் பார்க்குறதுக்காக கிடையாது, அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த நடைமுறை கிடையாது. இவிஎம் மிஷின் ஏதாவது ரிப்பேர் ஆகி நம்பர் தப்பாக காட்டியிருக்குமோ, இல்லை அது உள்ளே இருக்கக்கூடிய போர்டு ஏதோ சரியாக ஒர்க் ஆகாமல் நம்பர் தப்பாக காட்டியிருக்குமோ அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராசஸ்.
ஓகே. அதுக்கு தான் அந்த இன்ஜினியர்ஸ் வர வச்சு, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த ஒன்றும் தெரியாதவங்க ப்ரொசீஜரை போட்டு காட்டுவாங்களோ, ஒரு என்ன சொல்லுவாங்க டெமோ, அந்த மிஷினுக்கான டெமோ காட்டுவாங்களோ, சேம் டெமோ, அதே டெமோவை இப்போ இதில் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இப்போ எப்படி இதில் வந்து என்ன சொல்கிறது, ரீவேலிடேஷன் பண்ணால் தானே அது கரெக்டாக இருக்கும். உலநாடுகளில் இது எப்படி பண்ணுறாங்க? இல்லை, ரீவேலிடேஷனுக்கான ப்ரொவிஷனே இந்தியாவில் கிடையாது. ரீகவுண்டிங் வந்து நீங்கள் எப்போ கேட்கலாம் அப்படின்னா, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் ரீகவுண்டிங் கேட்க முடியும். புரியல. ரிசல்ட்டு வந்து இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் அறிவிப்பாங்கல்ல, தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக ரிசல்ட் அறிவிப்பாங்க. இப்போ சில தொகுதியெலாம் இழுபறியில் இருக்கும். இப்போ ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டுலலாம் சில வேட்பாளர் ஜெயிச்சதாக இருப்பார். அப்போ எதிர்த்தரப்பு வேட்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இது திருப்பி எண்ணணும், எண்ணிக்கையில் தப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த டைமில் உட்காந்து சில தொகுதியெல்லாம் நைட்டு 12 மணிக்கெலாம் அறிவிப்பாங்க ரிசல்ட்டு. அப்போ அந்த டைமில் நீங்கள் கேட்டிங்கன்னா ரீகவுண்டிங் பண்ணுவாங்க. சரி, இப்போ எல்லாருமே அந்த மாதிரி கேட்டால் இப்போ அப்போ பிரச்சனை வராது. அப்போ வந்து அதுதான் நீங்கள் வந்து அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் வச்சுருக்காங்களா? என்ன தான் கேட்கணும். ரீகவுண்டிங் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும், தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும், ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மட்டும்தான் பண்ணப்படும். ஓகே, அது புரியுது. அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதா? அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. ஓகே. இல்லை, ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இது அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, ரீசெக் பண்ணக்கூடாது, டைம் ஆகும், அதுக்கு பழைய மிஷினே ஓகேன்னா, அப்போ தேர்தல் கவுண்டிங் அன்னைக்கு மட்டும் பண்ணுறதும் அதே தானே? கவுண்டிங் அன்னைக்கு நெருக்கமான டிஃப்ரென்ஸில் வந்த வேட்பாளர்கள் அவங்க கோரிக்கை வச்சா அந்த இடத்துல பண்ணுவாங்க. ஓகே. மற்றபடி இப்போ நீங்கள் 1,00,000 ஓட்டு வித்தியாசம் இருக்குது, 50,000 ஓட்டு வித்தியாசம் இருக்குது, 20,000 ஓட்டு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. ஓகே. அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருவாங்க. அதில் அந்த ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து அது அறிவிச்சிட்டா, ஒன்ஸ் ரிசல்ட் அறிவிச்சா ரிசல்ட் வந்து டிக்ளேர்டு. அதுக்கு மேலே அதில் வந்து ரீவெரிஃபிகேஷனுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வாய்ப்பு, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த இவிஎம்ஐ எண்ணணும் அப்படின்னு போய் கேட்டதுக்காக தான், அதெல்லாம் என்ன வேணாம், அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஆப்ஷன் தரணும்னு இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷன் என்னென்னா, மிஷின் சரியாக இயங்குதா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஆப்ஷன், அவ்வளோதான். இப்போ இதை மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மீறி உங்களுக்கு ஒரு டவுட் வருது, நான் தான் ஜெயித்தேன் இந்த தொகுதியில், ஆனால் ரிசல்ட்டு தப்பாக காட்டியிருக்குது, இல்லை ரிசல்ட் தப்பாக வந்திருக்குது அப்படின்னா, நீங்கள் போக வேண்டிய இடம் நீதிமன்றம். தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் போனால் வருஷக்கணக்கில் அப்பாவுக்கு நடந்த மாதிரி. ஆமாம், ஸ்டாலினுக்கே ஒரு வாட்டி நடந்துச்சு இல்லையா? 2011 அவர் ஜெயிச்சதுக்கு இன்னும் நடக்குது. அப்பாவுக்கு ரிசல்ட் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நடக்கும். 10 வருஷம் கூட வரும் கழிச்சு. ஆமாம், அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். 6 மாதத்தில் முடிக்கணும்னு ஒரு இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, சட்டம் இருக்குது. ஆமாம், 6 மாதத்துக்குள்ளே முடிக்கிறது, கேஸை முடிக்கிறது இது இருக்குது. அதையும் பண்ணுறது இல்லை, முடிக்கிறது இல்லை அப்படி. சரி, இப்போ இந்த பிரச்சனை, இந்த இவிஎம் பிரச்சனை, இந்த ஒன்ஸு இப்போ வெளிநாடுகளில் எப்படி இருக்குது இந்த உறுதித்தன்மையோ, அல்லது வந்து இந்த இவிஎம் மிஷின் வந்து எந்த அளவுக்கு? இவிஎம் மிஷினுங்கிறதே வந்து ரொம்ப குறிப்பிட்ட சில நாடுகளில் மட்டும்தான் இருக்குது. பல வளர்ந்த மேலை நாடுகளில் வந்து இன்னும் வாக்கு சீட்டு முறை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்களே அதை பயன்படுத்தும் போது இந்தியாவில் வந்து நாங்கள் இவிஎம் தான் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ இவிஎம் தான் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா மக்களுக்கு அது மீது ஒரு சந்தேகங்கிறது நீண்ட நாளாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போது மக்களுடைய கடைசி நம்பிக்கை என்ன? எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் ஓட்டு போட்டேனாங்கிறது தான் கடைசி. அப்போ கடைசியாக மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னென்னா, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் ஓட்டு, அது மூலமாக நான் வந்து எனக்கு தப்பு பண்ணுறோன்னா அல்லது எனக்கு தீங்கு இழைக்கிறோன்னா தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கை காப்பாற்றப்படுற வரைக்கும் தான் மக்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த தேர்தலும் நியாயமாக நடக்கலை, அது வெளிப்படையாக இல்லை, அது வந்து திருடப்படுகிறது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி நேபாளில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, அதுதான் இந்தியாவில் நடக்கும். அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரன்சியை முன்வைக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே தேர்தல் ஆணையமே டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். இன்றைக்கி கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்கில் கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்னா தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறது இருக்குல்ல, தலைமை தேர்தல் ஆணையர், அவரை தேர்ந்தெடுக்கிற முறையிலே டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. என்னென்னா இப்போ பிஜேபி வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, தேர்தல் ஆணையரை யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, பிரதமர் இருப்பார், ஒரு குழு இருப்பாங்க, பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், மூணாவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். இதில் பிஜேபி என்ன சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தூக்குனாங்க. அதுக்கு பதிலாக பிரதமரால் கை காட்டப்படுகிற நாமினேட் பண்ணப்படுகிற ஒரு கேபினெட் மினிஸ்டர், மூணாவது ஆள்,
அப்போ நீங்கள் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோடி இருப்பார், அமித்ஷா இருப்பார், ராகுல் காந்தி இருப்பார். அப்போ 3 பேரில் மெஜாரிட்டி 2 பேர். இப்போ மோடியும் அமித்ஷாவும் தேர்ந்தெடுக்கிறவங்க தான் இந்தியாவின் தேர்தலை நடத்தக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர். பிரமாதமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் அவர் யாருன்னா அமித்ஷாவினுடைய அந்த உள்துறை அமைச்சகத்தில் செக்ரட்டரியாக வேலை பார்த்தவர். அமித்ஷா ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் தான் இப்போ தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர். அப்போ இவரை நியமித்ததுலேருந்தே பல சர்ச்சைகள் பல கேள்விகள் இங்கே வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதில் இவரை நியமித்ததுலேருந்து இந்த ப்ராசஸ்லேயே டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அவர் பார்த்தோம்னா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் இன்னும் நிறையா முட்டுக்கட்டைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறார். அதில் ஒன்று தான் வந்து இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இதை அப்ளை பண்ணால் மிஷினை செக் பண்ணலான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. இது கொண்டு வரும்போதே அவர் இன்னொன்று கொண்டு வர்றார். அது என்னென்னா நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் வந்து 40 நாளில் டெலீட் பண்ணுறோம், அதுக்கு மேலே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராகுல் காந்தி ஒரு மீட்டிங் போட்டாப்புல, அந்த இதெல்லாம் ஆய்வு பண்ணி மீட்டிங் போட்டு இங்கே வாக்காளர் பட்டியலிலே முறைகேடு நடந்துருக்குது, வாக்காளர்களாக இல்லாதவங்களாம் ஓட்டு போட்டு போயிருக்கிறாங்க, இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இல்லாமல் போயிருக்குது அப்படின்லாம் நிறைய டேட்டாவோட முன் வச்சப்ப அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டப்போ அவர் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, நம்ம வீட்டு பெண்கள் இருக்காங்க, உங்கள் அக்கா, உங்கள் அம்மா, உங்கள் தங்கச்சி, இவங்கெல்லாம் தான் ஓட்டு போட போகிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம வீடியோ எடுத்தோம்னா அவங்களுடைய ப்ரைவசி என்ன வருது அப்படின்னு சொன்னார் அவர். ஞானேஷ்குமாரா? நம்ம குளிக்கிறத படம் எடுத்தது தானே தப்பு, ஓட்டு போடுற படம். ஓட்டு போடுறது ஆல்ரெடி வந்து மீடியாவில் வரிசையில் நிற்கிறது, எல்லா சேனலில் நியூஸ் சேனல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைன்னும் போது அது வந்து சிசிடிவி நீங்கள் ஓட்டு யாருக்கு போட போகிறீங்கிறதெல்லாம் சிசிடிவியில் வரும். ஹோட்டல் லாட்ஜில் உள்ள சிசிடிவியாக இருக்கட்டும், பப்ளிக்கில் இருக்கிற ஓட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே. அப்போ அதுக்கு வந்து அவர் அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அப்படி பார்த்தா தெருவிலே சிசிடிவி கேமரா வைக்க முடியாது, ஆமாம், ஹாஸ்பிட்டலில் வைக்க முடியாது, ஹோட்டலில் வைக்க முடியாது, எங்கேயுமே வைக்க முடியாது, எல்லா இடத்தையும் நம்ம போயிட்டு தானே இருக்கிறோம். அப்போ அப்படி ஒரு உலகத்தரம் வாய்ந்த விளக்கத்தை வந்து ஞானேஷ்குமார் கொடுத்தார். ஓகே. அப்போ இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு டவுட் வருது, உங்களுக்கு தேர்தல் முடிஞ்சு உடனே அந்த டவுட் வராமல் சில நாட்கள் கழித்து அந்த டவுட் வருது அப்படின்னா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காது, 40 நாளில் டெலிட் பண்ணப்பட்டு. இப்போ ஸ்டாலின் ஒரு வாரத்தில் கொடுத்ததே வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு மிஷின். இன்றைக்கி அந்த மிஷின் மேலே ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இன்னொரு டவுட் வருதுன்னு சொன்னால் இன்றைக்கி போனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காது, ஏன்னா முடிஞ்சு போச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு. அப்போ இப்படி வந்து தொடர்ச்சியாக எதெல்லாம் பண்ணால் மக்களுக்கு இந்த தேர்தல் முறையின் மேலே இந்த இவிஎம் மிஷின் மேலே நம்பகத்தன்மை போகுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ அரசியலாக ஒரு கேள்வி, இவ்வளோ நாள் கேள்வி கேட்கும்போது திமுக வந்து இதை மறைச்சிட்டு இன்றைக்கி எதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க? இல்லை, நான் இவ்வளோ நாள் எல்லோரும் அவரோட அபிமானிகள்லாம் கேள்வி கேட்ட போது நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எதுவும் சொல்லாமல் இந்த நேரத்தில் எதுக்கு சடார்னு அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை செக் பண்ணுறாங்க? இல்லை, இந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு அந்த நேரத்தில் எந்த பதிலும் சொல்லாமல் இந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதே அது வந்து ஒரு தவறான பிரச்சாரம். அது வந்து ராஜ்மோகன்லேருந்து ஆதவர்ஜனா வரைக்கும் அதுதான் பேசுகிறாங்க. ராஜ்மோகன் என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு சில பேருக்கு வந்து இது வந்துருக்குது, ஆதவர்ஜனா அப்படி தான் இவ்வளோ நாள் கழித்து இன்றைக்கி வந்துருக்குது, நீ என்ன செக் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 2 மாதம் சும்மா இருந்துட்டு இப்போ வந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காக இப்படி ஒரு மனுவை போடுறாங்கங்கிற மாதிரி ஆதவர்ஜனா ராஜ்மோகன்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவர் வந்து ரிசல்ட் வந்த உடனேயே அவருக்கு வந்து இந்த சந்தேகத்தை எல்லாரும் எழுப்புனாங்க. சரி, ஓகே, நீங்கள் எல்லோரும் சந்தேகப்படுறீங்கன்னும் போது நான் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மனு போடுறேன்னு அப்போவே போட்ட மனு தான் அது. அது வந்து இப்படியெல்லாம் எல்லாரும் மனு போட்டேன்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அது ஒரு சாதாரண ப்ராசஸ் அது. அதனால் அதை வந்து ஒரு பெரிய தம்பட்டம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு மிஷின் 14 பூத்து, எங்களுக்கு இந்தந்த பூத்துலலாம் ஓட்டு வர வேண்டிய ஓட்டு கம்மியாகிருக்கு. அப்போ ஒரு 4ஆம் நம்பர் பூத்து ஒன்று இருக்குது, அந்த பூத்துலலாம் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு 85 ஓட்டோ 86 ஓட்டோ தான் வந்திருக்கு, பிஎஸ் பாபுக்கு 400க்கு மேலே ஓட்டு வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நிறையா ஓட்டு வாங்கின பூத்து. அதாவது அந்த பகுதியில் உள்ள அந்த பூத்தில் உள்ள மிஷின் கரெக்டானு செக் பண்ணிக்கலாமே ஒழிய பூத்தில் என்ன ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே, அப்போ சரி, ஓகே, நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம், மிஷின் கரெக்டாக தான் இருந்திருக்கா இல்லை மிஷின் ஃபால்ட்டாக இருந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் போட்டது தான் அது. ஓகே, அது வந்து ஏதோ உள்நோக்கத்துக்கு இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரியும் வேணுன்னே ஒரு சீனை போடுறாங்கங்கிற மாதிரியும்
இன்னைக்கு வந்து திருப்பி டிஎம்கே அடி வாங்கி ஓட போறாங்க. என்ன இப்போ நிறைய பேருக்கு இந்த வந்து பிரச்சனை இருக்குது. ஏதோ பிஜேபி காரங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே இந்த சந்தேகங்கள், டவுட்ஸ் இருக்குது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க கேட்கல இவங்க கேட்கலன்னு மக்கள் அல்லாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை எல்லாத்துக்கும் அரசியல் பண்ணுற, எல்லாத்துக்கும் சந்தேகத்தை எழுப்புகிற அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தில் எதுக்கு முன்னெடுப்பு எடுக்கல? இவிஎம் எதுக்கு அவங்க கொஸ்டின் பண்ணல? இவிஎம் மேலே அவங்களுக்கு விமர்சனம் இல்லை, எந்த கட்சிகளுக்குமே இல்லையா இந்தியாவில்? இவிஎம் பற்றி நிறைய விவாதங்கள் நடந்து முடிஞ்சு அதெல்லாம் ஓஞ்சே போச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஒரு கட்டம் வரைக்கும் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் காங்கிரஸ் இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி மேனிப்புலேட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இவிஎம் மேனிப்புலேட் பண்ணப்படுதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இந்த தேர்தல் நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு இருக்குதா, மக்களுக்கு சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் தேர்தல் நடைமுறைகளும் விதிகளும் இருக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு டவுட் வருது. அப்போ நான் வந்து எனக்கு அந்த விவிபேட் மிஷின் எடுத்து என்ன சொல்கிறேன், அப்போ எனக்கு எண்ணி பார்க்கணுன்னா எண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னா, அப்போ அதில் வந்து குறைந்தபட்சம் அந்த சாம்பிளிங் முறையிலேயாவது அதை வந்து எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ சாம்பிளிங்கில் ஏதாவது சிக்கல் வருதுன்னா முழுசாக எண்ணணும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறையில் கொண்டு வர, தேர்தல் ஆணையத்தின் ஆப்ஷன் இல்லை. ஆமாம், இவங்க நினச்சா கூட நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தில் அந்த பண்ணல, அந்த மாறுபாட்டில் ரூல்ஸ்லேயே அது என்னென்ன செக் பண்ணாலும் இப்போ வேஸ்ட்டு பண்ணுறதே தேர்தல் ஆணையம் தான். அதான் இது இந்த மாதிரி நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு நடந்துக்கிறதே தேர்தல் ஆணையம் தான். இங்கே எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த எஸ்ஐஆரை கொண்டு வர்றதுக்கு எத்தனை பேர்கிட்ட அவங்க ஆலோசனை நடத்தினாங்க? எந்த சட்டையும் யார்ட்டையும் கேட்கறது கிடையாது, எதையுமே யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. தேர்தல் நடக்கிற காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அதிகாரம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அதிகாரம். ஆனால் வந்து நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து எப்படி பாஜக அரசை எப்படி நான் வச்சது தான் சட்டம், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு இயங்குறாங்களோ, அதே மாதிரி பாஜகவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக அவர் வந்த உடனே தேர்தல் ஆணையம் அப்படி தான் இயங்குது. அப்போ எங்கேயுமே இங்கே டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. தேர்தல் ஆணையர் நியமிக்கிறதுல கிடையாது, சிசிடிவி ஃபுட்டேஜில் கிடையாது, இவிஎம் மிஷினு எண்ணி பார்க்குறதுல ரீசெக் பண்ணுறதுல கிடையாது, எதுலேயுமே கிடையாது. மிஷின் ரிப்பேராக இருக்குதா இல்லையான்னு மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியும். எனக்கு போட்ட ஓட்டு கரெக்டாக வந்திருக்குதா, விவிபேட்டில் கரெக்டாக வந்திருக்குதா, இவ்வளோ எல்லா மிஷினையும் எடுத்து விவிபேட்டை எண்ணி இந்த மிஷினையும் விவிபேட்டுக்கு ஸ்லிப்பையும் செக் பண்ணி பாருங்கன்னு ஒரு ஆப்ஷனை கேட்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்படையற்ற நடைமுறையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் மக்களுக்கு வந்து இந்த மிஷின் மேலே திருப்பி டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அப்போது இதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பணும். பல நாடுகள் அந்த முறையை தான் பின்பற்றுறாங்க. ஏன்னா நீங்கள் எந்த விளக்கத்தையுமே நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதில் அதிகபட்சம் என்ன பொட்டியை மாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியும், அவ்வளோதானே பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் அந்த செக்யூரிட்டி ப்ராசஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த சந்தேகத்தை தீர்த்துடலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஒரு வழி. ரெண்டாவது வழி, விவிபேட்டில் நாங்கள் சந்தேகம் வரும் பட்சத்தில், சம்மந்தப்பட்ட வேட்பாளருக்கு சந்தேகம் வரும் பட்சத்தில் குறிப்பிட்ட சாம்பிளிங்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு எண்ணுவோம். அதுலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பட்சத்தில் 100% எண்ணப்படும். அதுதான் அந்த விவிபேட் அந்த இது இங்கு அழிஞ்சிருன்னு வேறு சொல்கிறாங்களே, குறிப்பிட்ட நாளில் அழிஞ்சிருமாமே அது வேறு சொல்கிறாங்களே. இல்லை, இதெல்லாம் அவங்க பண்ணுறது தான் எல்லாமே, ஆனால் அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அந்த விவிபேட் அழிஞ்சிரும்னா அழியாத மை கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? கையில் வச்ச மை, எலெக்ஷன் வரைக்கும் கையில் வச்ச மை எனக்கு இன்னும் அதோடைய தடம்லாம் இருக்குது. ஓகே, அதனால் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது தான் முதல்ல மக்களுக்கு அடிப்படை தேவை. இல்லையா இன்றைக்கி, ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிரச்சனை வந்துடுது இவிஎம் சம்மந்தமாக. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஊரில் 90% முஸ்லீம்ஸ் அந்த ஊரில், ஆனால் அந்த ஊரில் 80% ஓட்டு பிஜேபிக்கு விழுந்திருக்கு. ஓகே, அப்போ முஸ்லீம்ஸ் பல பேர் வந்துட்டு நாங்கள் யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சிபிஎம்முக்கு போட்டோம், திரிணாமுல் காங்கிரஸுக்கு போட்டோம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஓட்டெல்லாம் காணோம். இப்போ ஒரு சில பூத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமே ஒரு 4 ஓட்டோ 5 ஓட்டோ தான் சிபிஎம்முக்கும் விழுந்துருக்கு. ஆனால் அந்த ஊரில் வந்து ஒரே ஃபேமிலியில் 8 பேர் வந்து நாங்கள் சிபிஎம்முக்கு தான் போட்டோன்னு சொல்கிறாங்க. வெறும் ஒரு ஃபேமிலி மட்டுமே. இது ஊரில் வந்து சிபிஎம்காரர் தான் ஊரோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. பல பேர் இந்த ஊரில் சிபிஎம்முக்கு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஓட்டெலாம் எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்கக்கூடிய அதே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் இவிஎம் மிஷின்லாம் வந்து இது ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் பற்றி எரியுது. அப்போ இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பல சந்தேகங்களை இவிஎம் மேலே எழுப்பிக்கிட்டே இருக்குது. இது வந்து இதுக்கு முடிவே கிடையாது. இது ஒரு உச்சத்தில்
இது வந்து மக்கள் மொத்தமாக நம்பிக்கை இழந்து வேறு பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு, முக்கியமாக தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. ஓகே. இப்போது இப்போ அமெரிக்கா மாதிரி இல்லை வேறு நாடுகளில் வந்து என்ன பிரச்சனைனா மக்கள் தொகை கம்மி அங்கே, ஓகேங்களா? அதனால் வந்து அவங்க என்ன முறை வேணாலும் போகலாம், அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா, சீனா மாதிரியான நாடுகளில் இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வாக்குச்சீட்டுக்கு முறைக்கு போகிறது அல்லது மேனுவலில் கையாளுறதுங்கிறது ரொம்ப சிரமம் இல்லையா? இப்போ மிஷின் தான் அதுக்கு பெட்டராக இருக்க முடியும். சரி, வேறு எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க? இப்போ மக்களுக்கு, இந்தியாவில் மக்களுக்கு தங்களுடைய உரிமையை சொல்கிறதுக்கு, தங்களுடைய கருத்தை பேசுறதுக்கு எங்கே ஆப்ஷன் இருக்குது? நான் சொன்னால் நீ செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு மக்கள்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது? அவங்களுக்கு மீடியா இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, அதெல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடம். அதில் பிரச்சாரம் பண்ணாலே எனக்கு எதிராக நீங்கள் வழக்கு போட முடியும். நான் இந்த அரசாங்கத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஓட்டு போடுறது மட்டும்தான். ஓகே. உங்களோட அதிகாரம், உரிமை அதில் தான் இருக்குது. ஆமாம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரே ஒரு அதிகாரம் அதுதான். ஓகே. வேறு எந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் சுவிட்சர்லாந்து மாதிரி நாடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒவ்வொரு சட்டம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை அந்த ஊரில் கொண்டு வரும்போது கூட என்ன பண்ணோம்னா அதை வந்து பொது வாக்கெடுப்பு நடத்துவாங்க மக்கள்கிட்ட. ஓகே. மக்கள் வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த சட்டம் ஒன்று கொண்டு வராங்க, வந்தே பாரத்தை நேஷனல் ஆனர் ஆக்டுக்குள்ளே கொண்டு வர்றது, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சட்டம் கொண்டு வராங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து வாக்கெடுப்பு எங்கே நடக்குதுன்னா பாராளுமன்றத்தில் நடக்குது. அங்கெல்லாம் நமக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த சட்டம் வரணுமா வேணாமா, வேணுமா வேணாமாங்கிற முடிவு எடுக்கிற அதிகாரம் மக்களுக்கு கிடையவே கிடையாது. எங்கே? பாராளுமன்றத்தில், நம்ம பாராளுமன்றத்தில் நம்ம போய் போட முடியுமாங்க? நம்ம பிரதிநிதிகள் போட, நம்ம இங்கே வாயால் தான் சொல்ல முடியும். ஓகே. ஆனால் நம்ம பிரதிநிதிகளே தான் ஓட்டு போட்டவொடனே கூட்டணி மாறுற ஆப்ஷனும் இருக்குது இல்லைங்க. அப்போ வந்து நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அவனா இங்கே சுவிட்சர்லாந்து மாதிரியான நாடுகளில் ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொரு திருத்தத்தையுமே மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு அந்த ஓட்டில் பெரும்பான்மை மக்கள் அந்த திருத்தத்தை ஆதரிச்சாதான் அதை நடைமுறைக்கே கொண்டு வர முடியும். சிறப்பு சிறப்பு. இந்த மாதிரியான நடைமுறைகள், ஜனநாயகம்லாம் அந்த கான்ஸ்டியூஷன்லாம் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஓட்டு போடுறது மட்டும்தான். அந்த ஓட்டு போடுறதுமே வந்து டைம் வேஸ்ட்டு, எஃபர்ட் வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டு, இது வேஸ்ட்டுனா அப்புறம் வேற எதுக்கு தான் பண்ணணும் சொல்லுங்கள்? ஓகே. நீங்கள் வந்து இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா செலவு நிறையா ஆகுது. எனக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் அதுதான். அரசாங்கத்தை மாற்றுறதுக்கோ, என் மேலே அடக்குமுறை ஒரு அரசாங்கத்தை மாற்றுறதுக்கோ எனக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் தேர்தல் மட்டும்தான். அப்போ அந்த தேர்தலுக்கு நீ பணம் செலவு பண்ணுற பணத்தை அது வந்து வேஸ்ட்டு செலவுன்னு சொல்கிறேன், அது நேர விரயம்னு சொல்கிறேன், காலம் வீணாகுதுன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய கார்ப்பரேட் டேக்ஸை கட் பண்ணும்போது வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி லாஸ் ஆகிறத பற்றி பேச மாட்டேன். பணத்தை வந்து கடனை வாங்கிட்டு தப்பிச்சு போய் வெளிநாட்டுக்கு ஓடுற முதலாளிகளை பற்றி பேச மாட்டேன். கார்ப்பரேட் கம்பெனி கடன் வாங்கிட்டு கடனை கட்ட மாட்டேன்னு சொன்னால் அவனோட கடனை ரைட் ஆஃப் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் போகும்போது பணம் 15 லட்சம் கோடி 16 லட்சம் கோடின்னு பணம் வந்து மொத்தமாக போகும்போதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. தேர்தலுக்கு ஒரு 5000 கோடி 10,000 கோடி செலவாயிடுச்சுன்னா எத்தனை முறை தான் தேர்தலுக்கு செலவு பண்ணுறது? இப்போ ஒரே முறையாக வச்சா ஒரே செலவு முடிஞ்சிடும்ல அப்படின்னு தேர்தலுக்கு செலவு கணக்கு பார்க்குறவங்க மற்ற எதுக்கும் செலவு கணக்கு பார்க்குறது கிடையாது. இப்போ மக்களுக்கு அவங்களுடைய அதிகாரத்தை, உரிமையை நிலைநாட்டுற விஷயத்தில் தான் இந்த கணக்கு பார்க்குறதுலாம் நடக்குது. இதுதான் அதிகபட்ச ஜனநாயகத்தில் மக்கள் பங்கு பெறக்கூடிய விஷயம். இது ஒன்று தான். இதுக்காக எவ்வளவு நேரம் வேணால் செலவு பண்ணலாம், எவ்வளவு பணம் வேணால் செலவு பண்ணலாம். ஏன்னா இதுதான் வந்து நாட்டினுடைய கொள்கையிலிருந்து வளர்ச்சியிலிருந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அதிகாரம் கொண்டவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அதுக்கு செலவு பண்ணாமல் வேறு எதுக்கு செலவு பண்ணுவீங்க? ஓகே, ரொம்ப நன்றி. இது ஜனநாயக நாடா, இது என்ன நாடு, தேர்தல் ஆணையத்தோட பணி, இவிஎம் பணி எல்லாத்தையும் வந்து ரொம்ப விரிவாக சொன்னீங்க. உங்களோட கருத்து போயிருக்கும் நேரத்துக்கும் முன்னாடி.